ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மல்லியம்மா ஞாபகமாகவே வந்து இருக்குது. அவங்க வந்து எதுக்காக வந்து வீட்டை விட்டு போனாங்க, நான் வந்து கோவப்படுறதுனால இதுக்கு மேலே வந்து நான் வந்து கோவப்பட மாட்டேன், அவங்க வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லுங்க டாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா இந்த நிஷா வந்து சொல்லிட்டு போனால் பார்த்தீங்களா, இன்னும் 5 நாளில் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணுறீங்க, அது சிம்பிளாக இருந்தாலும் சரி கிராண்டாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா நான் வந்து கண்டிப்பாக வந்து கேஸை போட்டு வெண்பாவை வந்து கூட்டிக்கிட்டு அப்ராட் வந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த நிஷா. இதை பற்றி வந்து நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே வந்து இருக்காருங்க, என்ன வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரஞ்சிதா வந்து பயங்கரமாக வந்து என்ன இவ வந்து வெறும் 5 நாள் வந்து டைம் கொடுத்துட்டு போகிறாள், இவெல்லாம் ஒரு மனுஷியா, ஒரு மாதம் டைம் கொடுத்தா கூட எப்படியாவது வந்து விஜய் மனசை வந்து மாற்றி நானே வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன், 5 நாளில் வந்து டைம் கொடுத்துருக்காளே, கண்டிப்பாக வந்து இப்பயே வந்து நான் வந்து குழந்தைய ஒழுங்காக பார்த்துன்ட்டு சொல்லி பயங்கர கடுப்பில் இருக்க விஜய் மாமா வந்து இப்போ போயிட்டு வந்து மாமா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னான்னு காரி துப்புவான் பாட்டி. அதனால் வந்து என்ன தான் வந்து பண்ணுறது, இந்த நிஷாவை வந்து விஜய் வந்து கல்யாணமே வந்து பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பா வேறு வந்து மல்லியோட நினைப்பாகவே வந்திருக்காளே, நம்ம வந்து என்ன பண்ணுறது, மல்லியை வந்து திரும்ப வந்து கூப்பிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா கையில் வந்து பேச வைக்கிறதுக்காக வந்து நம்ம மல்லிக்கு வந்து விஜய் வந்து கால் பண்ணி மல்லி இதான் வெண்பா வந்து பேசணுமா, வெண்பா வந்து உன் மேலே வந்து உயிராக வந்து இருக்கா, இன்றைக்கி கூட வந்து வீட்டை விட்டு கிளம்பி உன்னை தேடி வந்து வந்துட்டா, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போயிருக்கா, அந்த இடத்துல வந்து இந்த நிஷா வந்து பார்த்து எப்படி வீட்டுக்கு வந்து கூட்டு வந்து விட்டு இருக்கா, அந்த நிஷா வேற ஜெயிலேருந்து வந்துட்டு இருக்கா, இனிமே வந்து என்ன பண்ண போகிறாளோ தெரியல, எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம வெண்பா கிட்ட வந்து கொடுத்து, மல்லியம்மா எங்கே இருக்கீங்க, நான் உங்களை பார்க்காத வந்து தவிச்சு போயிட்டு இருக்கேன், என்னை வந்து பார்க்குறதுக்கு வந்து வருவீங்களா வரமாட்டிங்களா, நான் வந்து பேசுறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணி ஆள்றாங்க, என்ன நம்ம மேலே வந்து இவ்வளோ பாசமாக வச்சுருக்கேன், ஆனால் விஜய் சார் வந்து நம்மளை வந்து கான்ட்ராக்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனார், ஆனால் வந்து நமக்குமே வந்து ஒரு மேலே வந்து அஃபெக்ஷன் இருக்குது, அதை வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சு பயங்கரமாக வந்து ஆள்றாங்க. நம்ம மல்லியை நினச்சி உண்மையிலேயே சொல்ல போனால் மல்லி மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து வெண்பாவுக்கு வந்து கிடைக்க வந்து வாய்ப்பே இல்லைங்க. நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து இந்த 5 நாளைக்குள்ளே முடிவு எடுத்து நம்மளுடைய மல்லியை வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து மல்லியை வந்து நம்மளுடைய விஜய் சாரே வந்து கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த நிஷா வந்து நினைக்கிறது வந்து கனவுல கூட வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய பாபு கையில் வந்து பொறுமையாக நம்மளுடைய விஜய் வந்து பேசி இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடுங்க, நானே வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய பாபு ஏற்றுக்கு வரா இல்லையன்றதாங்க வரப்போ எபிசோடில் இருக்கும்போது இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் for watching.